நம்ம ஃபகத் ஃபாசில் அதுக்கப்புறமா நம்ம வடிவேலு இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற மாரீசன் படம் இருக்குல்ல, இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு. அதாவது திங்கட்கிழமை ஜூலை 14 சாயங்காலம் 5 இந்த மாரீசன் படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா வர ஜூலை 25 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது. இந்த படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அண்ணா இருக்கார்ல, இவர் வந்துட்டு நம்ம வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷனில் ஒரு புதிய படத்தில் நடிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த படத்துக்காக நம்ம எஸ்டிஆர் அண்ணா வந்துட்டு ஒரு 10 கிலோ வரைக்கும் உடம்பெல்லாம் வெயிட்லாம் வந்து குறைச்சி இந்த படத்தில் அவர் வந்து நடிக்கிறாராம். ஸோ இவரோட அப்பீரன்ஸு இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மற்ற அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அண்ணாவோட புதுப்பேட்டை படம் இருக்குல்ல, இந்த படம் பல பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது இந்த புதுப்பேட்டை படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா வர ஜூலை 26 தமிழ்நாட்டில் ஒரு சில லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் மட்டும் இந்த புதுப்பேட்டை படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ யாராவது இந்த படத்தை மறுபடியும் வந்துட்டு தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா பார்த்து என்ஜாய் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.